வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. மஞ்சரியுடைய கேப்டன்ஷிப் பதவியில பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட்ட வச்சிருக்கிறாரு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, அருணுக்கு வச்சாரு. 5 ஸ்ட்ரைப் 5 ரிப்பன வந்து புடுங்குனா பதவி காலி அப்படின்னு சொன்னாரு. 2 பேர் புடுங்குனாங்க. ஒருத்தங்க மஞ்சரி, இன்னொருத்தங்க வந்து ஆனந்தி. மஞ்சரி எதுக்கு புடுங்குனாங்க அப்படின்னா, இவங்க போயிட்டு அந்த கேப் அந்த அங்கி எங்க? கேப்டனுக்கு ஒரு ஸ்பெஷல் அங்கி குடுத்துருந்தாங்கல்ல. அது எங்க? அத போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, "அம்மா, தாயே உடுமா" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்புறம் போடுறேம்மா" அப்படிங்கிற மாரி அவர் பதில் சொல்ல, இவர் வந்து பொறுப்ப தட்டி கழிக்கிறாரு. இவர் வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, மஞ்சரி வந்து ஒரு ரிப்பன கழட்டுனாங்க. அடுத்து 2வது நானும் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சௌந்தர்யா வந்தாங்க. அங்க டீம்ல இருக்கிற யாருமே அத ஏத்துக்கல. 3வதா ஆனந்தி ட்ரை பண்ணாங்க. அப்ப வந்து இந்த டாஸ்க் சம்மந்தமா யார் டாஸ்க் பண்றது? சமைக்க வரவங்க பண்ணணுமா? இல்ல ஹவுஸ்மேட்ஸ் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து ரொம்ப நேரம் போச்சு. அத வந்து ஒரு வழியா சமாதானப்படுத்தினாரு 2 டீமுமே. அவரு அருண் நல்லா தான் பண்ணாரு. ஆனா, அவ்ளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்கல்ல, அதனால வந்து அந்த ஒரு குறை தான் எனக்கு அப்டின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இந்த ஆனந்தி. எல்லாமே சூப்பரா பண்ணாரு அருணு. அந்த ஒரே ஒரு குறை தான். குறை தான்னா அத மன்னிச்சிட வேண்டியது தானே, விட்டுற வேண்டியது தானே. அது இயல்பா நடக்கும்ல. பிரச்சனைன்னு வந்தா, அத பேசி சுமூகமா சார்ட் அவுட் பண்றதுக்குன்னு ஒரு டைம் ஆகும்ல. அத அவரு பண்ணார்ல. ஆனா, அத ஒரு காரணமா சொல்லி, மஞ்சரி ஹைலைட் ஆயிடுவாங்க. அப்ப நம்ம எதுவுமே பண்ணாத மாரி ஆயிடும் அப்டிங்கிறதுக்காகவே, ஆனந்தி அத சொல்லி காட்டுனாங்க. அவரு 2 பேர் தான் காட்டுனாங்க. அவரு வந்து சேஃபா கேப்டன்சிய வந்து முடிச்சுட்டாரு. இப்ப மஞ்சரிக்கு பார்த்தீங்கன்னா, 3ஏ 3 தான். 3 ஆப்ஷன் தான். 3 கிரீன் பேட்ஜ் குடுத்துருக்காங்க. 3த்தையும் புடுங்குனா பதவி புடுங்குன மாரி அப்படின்னு சொல்ட்டாரு. இப்ப முத்துக்குமரன் வராரு. மஞ்சரி லாஸ்ட் வீக் அருணுக்கு என்ன சொன்னாங்களோ, அதே போல ஒரு சம்பவம் தான். ஆல்ரெடி நம்ம ப்ரோமோல கூட பார்த்துட்டோம். நானே இந்த ப்ரோமோ ரிவ்யூலயே நான் சொல்லியிருந்தேன். இது கண்டஸ்டன்ட் மஞ்சரியா அருண் வந்து வச்சு செய்றது வந்து வேற லெவல் அது சூப்பர் அது. பட் கேப்டன்ல இருக்கிற கேப்டன் மஞ்சரியா வந்து மஞ்சரி இத பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே தான் முத்துக்குமரன் அங்க சொல்றாரு. இங்க இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த நேத்து காலையில நடந்துச்சுல்ல. முத்துக்குமரன் அந்த பஞ்சாயத்து இவங்க டாஸ்க் குடுத்துட்டாங்க, ஹெவியா குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அருண் வந்து கேட்டார்ல. அப்ப அருண் வெர்சஸ் மஞ்சரின்னு போச்சுல்ல. அப்பயும் அவங்க அதான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அருண் நீங்க மார்க் பண்றீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க தலையெல்லாம் ஆட்டி, பாடி லாங்குவேஜ்லாம் ஒரு மாரி வச்சு, இவங்க பேசுனாங்க. தீபக் கூட வந்து ஏன் மார்க் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் மார்க் தான் பண்றேன். ஏன் பண்றேன்னா, அவரு அத பண்றாரு. அத அவருக்கு நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா, அததான் நம்ம ப்ரோமோலயும் பார்த்தோம். அது வந்து காது குடுத்து கேட்க மாட்றீங்கன்னா, அப்ப நான் மூக்கு குடுத்தா கேட்டுன்னுருக்கிறேன் அப்டின்லாம் அவரு கவுண்டர் போடுவாரு. பகடி, தெகடி அப்டின்லாம் போடுவார்ல அருணு. ஸோ அவரு பாணியிலே, அவரு மொழியிலேயே பார்த்தீங்கன்னா, இவங்க பதில் சொன்னாங்க. இங்க மார்க்ன்னு சொல்லக்கூடாதுன்னா, அப்ப நான் வந்து கேலின்னு சொல்லட்டுமா? கிண்டல்ன்னு சொல்லட்டுமா? இல்ல பகடின்னு சொல்லட்டுமா? அப்டின்லாம் சொன்னாங்கல்ல. இப்ப அவர் மொழியிலேயே வந்து இவங்க சொன்னது ஒரு கண்டஸ்டன்ட்டா சொல்லலாம். பட் கேப்டன் மஞ்சரியா அத சொல்லக்கூடாது. அத நம்ம ஆல்ரெடி சொன்னோம். அத தான் முத்துவும் சொல்லி ஒரு பேட்ஜ கழட்டுறாரு. இது வந்து ரீசனபிளா இருக்கு. ஏன்னா மஞ்சரி ஏற்கனவே அருண் கேப்டன்சில இதான் பண்ணாங்க. அருணே இத பண்ணியிருக்கலாம். பட் அருண் பண்ணல. அருணுக்காக வந்து முத்துக்குமார் இத பண்றாரு. ஆனா அடுத்து வராங்க பாருங்க சாச்சனா. சாச்சனாக்கு வந்து தலைக்கனம் ஏறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அவங்க வந்து இங்கிருந்து அரிசி எடுத்து ஆண்கள் டீமுக்கு போட்டாங்கல்ல, ரூல் பிரேக் பண்ணி. அது வந்து பக்கா டிராமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற அத்தன பேருக்குமே தெரியும். ஒரே ஒருத்தர தவிர, விஜேஎஸ தவிர. அவரு மட்டும் நம்புறாரு அது உண்ம. கருணையின் அடிப்படையில பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ரூல் பிரேக்கு. ரூல் பிரேக் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா, அது ஒரு புகழுக்காக பண்ணது தான். இப்படி பண்ணா இப்படி பாராட்டுவாங்கன்னு தெரிஞ்சே ஒண்ணு பண்றாங்கல்ல, அத யாரும் பாராட்டக்கூடாது. ஆனா விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா, "சூப்பர். உன்ன பாராட்டுறோம் சாச்சனா" அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, "டாடி, டாடி, டாடி, டாடி 5 ஸ்டார் டாடி" அப்படின்னு இவங்க கேட்க, 5 ஸ்டாரும் வாங்கி அனுப்புனார்ல. இப்ப தலைக்கனம் ஏறிடுச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு லிட்டில் பிரின்சஸ் மாரி தான் அங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப இது இன்னும் கொஞ்சம் அதிகமா போகும்ல. கண்டிப்பா ராஜா ராணி டாஸ்க் வைக்க போறாங்க. அதுல பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா, இப்ப வராங்க. மஞ்சரி வந்து அதாவது ராணவ் வந்து முதல் ப்ரோமோ பார்த்தோம்ல. இங்கிருந்து அங்க குதிச்சார்ல. அவரு குதிக்க போறாருன்னு சொல்லிட்டு எல்லா கேர்ள்ஸுக்குமே தெரியும். அத வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டாங்க மஞ்சரி அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? எல்லா கேர்ள்ஸுக்கும் தெரியும். தெரிஞ்சு தான் குதிச்சா, மஞ்சரி எப்படி வந்து அத அப்படியே விட்டுற முடியும்? மஞ்சரி வந்து சாதாரண ஒரு கண்டஸ்டன்ட் கிடையாதுல்ல. அவங்க ஒரு கேப்டன் இல்ல. ஒரு கேப்டன் மஞ்சரி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்ல. அது ரூல் பிரேக்ல. அவன் ரூல் பிரேக் பண்ணுவானா, அத வந்து இவங்க கேட்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன லாஜிக் இது? ஸோ லாஜிக்கே இல்ல. இவங்க எப்படி வச்சிருக்கணும்னா, ஒரு கண்டஸ்டன்ட் வந்து குறை சொல்றாங்க, பேட்ஜ கழட்ட வராங்கன்னா,
எல்லாரும் ஓட்ட போட்டு மற்ற கண்டஸ்டன்ட்லாம் வந்து அதுக்கு ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டா மட்டும் தான் கழட்ட முடியும் அப்படிங்கிற மாரியே டாஸ்க்ல வச்சிருந்தாங்கன்னா கரெக்ட்டா இருந்திருக்கும். இங்க அது மாரி பண்ற மாரி தெரியல. நமக்கு காட்டுறதுல பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவும், ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா உர்ருன்னு இருக்கிறாங்க. ஜாக்லின் முகம் கூட பார்த்தீங்கன்னா பாதி உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்கு போல இருக்கு. புடுங்கிட்டா, நம்ம பண்ண முடியாதது ஒரு பொண்ணு பண்றா அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். ஏன்னா, ஜாக்லின் அவங்களுடைய நேரடி போட்டியாளரா மஞ்சரிய பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா, சௌந்தர்யா முகத்துல ஃபுல்லா வெறுப்பு தான் இருக்கு. இது பண்றது தப்பு அப்படின்னு பார்க்குறாங்களா? இல்ல சாச்சனா பண்றது தப்புன்னு பார்க்குறாங்களா? ஏன்னா இவங்களும் தான் அருணுக்கு அந்த மாரி தான ஒரு காரணத்த சொல்லி, டாஸ்க் எல்லாம் சுவாரஸ்யமா குடுக்க மாட்றாரு அப்படின்லாம் சொல்லி உருட்ட போனாங்கல்ல. அதே தான் இப்ப சாச்சனா பண்றாங்க. ஸோ இவங்க வந்து மஞ்சரிக்கு எதிரா பண்றது சாச்சனா தப்பு அப்படிங்கிறதுக்காக கோவப்படல, உர்ருன்னு இல்ல. இது வந்து சாச்சனா பண்றாங்களே அப்படிங்கிறதுக்காக உர்ருன்னு இருக்கிறாங்க. இன்னும் நெறைய பேருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த காரணம் ஒரு செல்லாத காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளவும் பேசக்கூடும். ஆனா இவங்க பேட்ஜ கழட்டிடுறாங்க. என்னம்மா இதுன்னா தலைகணத்துல ஆடுறாங்க. ஏன்னா டாடி நம்புறாருல்ல. இப்போ அவ்வளோ கருணையின் அடிப்படையில நான் குடுத்தேன் டாடி. அப்புறம் போய் பெண்கள் டீம்லயே போய் நான் மன்னிப்பு கேட்டேன். ஏன் மன்னிப்பு கேட்டேன்னா, ஆண்கள் கஷ்டப்படுறாங்கன்னு அரிசி எடுத்து குடுத்தேன். ஏன் மன்னிப்பு கேட்டேன்னா, அது என் பங்கு மட்டும் இல்ல. எல்லாருடைய பங்குன்னாங்கல்ல. 5 ஸ்டார் குடுத்துட்டு போனார்ல அவரு. போனாரு அந்த நைட்டே பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு மேல ஒரு 6 பேர் கொண்ட குழு பார்த்தீங்கன்னா, அங்க இருட்டு பிரியாணி செய்றாங்க. இருட்டுக்கடை பிரியாணி. அதுல இவங்களும் ஒருத்தங்க. இப்ப லைவ்ல பார்க்கும்போது, இவங்க வந்து கத்திரிக்காய் ஏதோ போட்டிருக்கிறாங்க. கத்திரிக்காய் முட்டை போட்டிருக்கிறாங்க. முட்டை போட்டா நான் சாப்பிட மாட்டேன்றாங்க. இல்லம்மா எக் ரைஸ் உனக்கு ஸ்பெஷலா பண்ணி தரேம்மான்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்குறாங்க. எக்கு அந்த மாரி உதிர்த்து போட்டாலாம் நான் சாப்பிட மாட்டேன். வேற எப்படிம்மா சாப்பிடுவேன்னா, நான் வந்து வேக வச்சா உள்ள இருக்கிற மஞ்சக்கரு சாப்பிடுவேன். இல்லன்னா ஆம்லெட் சாப்பிடுவேன்றாங்க. எக்கு சாப்பிட மாட்டேன்றது வேற. எக்கு சாப்பிடுவேன். இப்படி செஞ்சா தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது என்னது இது? அப்புறம் கத்திரிக்காய் இருக்குமா, அது சாப்பிடுறியாமான்னா, கத்திரிக்காய் எனக்கு அலர்ஜின்றாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி போயிட்டு, இல்ல வேற ஏதாவது ஆம்லெட்டாவது போட சொல்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க அன்ஷிதா கிட்ட சொல்ல, முட்டை கிடையாது. முட்டை காணோம். எப்படி இருக்கும் முட்டை? உடனே மஞ்சரி வந்து, சரி அடுத்த முறை ப்ரொவிஷன் வரும்போது நான் உனக்கு தரேன் ஸ்பெஷலா. இத வந்து நீ கணக்குல வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. எதுக்கு கணக்குல வச்சுக்கணும்? அந்த முட்டை காணாம போனதுலே இவங்களால தானே. இந்த 2 பேர் தான். அன்ஷிதா அந்த கேங்ல இருந்தாங்க. அவங்க தான் சமைச்சது. சாச்சனா அந்த கேங்ல இருந்தாங்க. சாச்சனா தான் முட்டைய எடுத்து விஷால் கிட்ட குடுத்தாங்க. முட்டைய திருடுனதே இவங்க தான். ஆனா இவங்களுக்கு சாப்பிடலன்னு சொல்லிட்டு கணக்கு வேற வச்சுப்பாங்களாம். இதெல்லாம் கேட்கணும். வச்சு செய்யணும்ல இத. பக்கா ஃபேக் இவங்க. ஆனா இவங்களுக்குன்னு வரும்போது முட்டை தனி கணக்காம். மத்தவங்க முட்டைய திருடி சாப்பிட்டுருவாங்களாம். திருடி சாப்பிடலாம். ஆனா வேற இடத்துல பார்த்தீங்கன்னா, மத்தவங்க பங்கு. அதனால போய் மன்னிப்பு கேட்டேன்னுவாங்களாம். அத பார்த்து அவர் பரிசெல்லாம் குடுப்பாராம். பாராட்டுவாராம். அவங்க அப்பா. விஜேஎஸ். என்னத்த சொல்றது? இதெல்லாம் மக்கள இன்னும் பைத்தியக்காரங்கன்னே நெனச்சுன்னுக்கிறீங்களே! அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. ரொம்ப வொர்ஸ்ட்டா போயிட்டு இருக்கு. இதுல நேத்து போயிட்டு ஜாம் பாட்டிலு கேட்டா அவங்க 2 பேர் எடுத்தாங்க அப்படின்றாங்க. இவங்க கிட்ட சொன்னத இவங்க எதுவுமே எடுக்கல. அது ஒரு தனி குறும்படம்னு வச்சுக்கங்களேன். இவங்களுக்கு குறும்படம் போட்டா எக்கச்சக்கமா போடலாம். நெறைய குறும்படங்கள் வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் அவரு எங்க கேட்க போறாரு? அப்பா கேட்க மாட்டாரு. அப்பா இருக்கிறதுனால இவங்க தலைக்கணத்துல ஆடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஆடுவாங்க. பட் இந்த விஷயத்த பொறுத்தவரை கேப்டனா ரூல் பிரேக் நடக்கும்போது ராணவ மஞ்சரி கேட்டது கரெக்ட். அது தப்பு கிடையாது. அதுக்கெல்லாம் பதவிய புடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஜ புடுங்குறதெல்லாம் சின்ன புள்ளத்தனமா இருக்கு. சின்ன புள்ள தானே அப்படின்லாம் விட முடியாது. ஏன்னா அவங்க இங்க ஒரு கண்டஸ்டன்ட். தலைக்கணத்துல ஆடுறாங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இந்த சம்பவங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கருத்து என்ன? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.